ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் என்ற நூலினை வாசிக்க கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதில் 6ஆம் பாகம், அடுத்தது கதை உருவாகிறது என்ற தலைப்பில் வாசிக்கிறேன். ஏதாவது தடங்கள் வந்தால்தானே கதையாக ரூபம் எடுக்கும். இப்போது கேஜித்வஜரின் யக்ஞானுஷ்டானத்துக்கு அப்படி ஒரு தடங்கல் ஏற்பட்டது. ஹோமத்துக்கு பிரயோஜனமாகும் க்ஷீரத்தை கொடுத்து கொண்டிருந்த பசுவை ஒரு புலி அடித்து போட்டுவிட்டது. கோவதை என்றாலே எந்த இந்துவுக்கும் தன்னால் ஹிருதயம் துடித்து போகும். அதிலும் யக்ஞத்துக்கு உபகரித்து வந்த பசு இந்த கதிக்கு ஆளாயிற்று என்னும் போது கேஜித்வஜர் பதறி போய்விட்டார். அப்போது அவர் படித்த வேதாந்தம் கை கொடுக்க வந்தது. நடந்தது நடந்துவிட்டது, வருத்தப்பட்டு என்ன பிரயோஜனம் என்று தேற்றிக்கொண்டார். வருத்தத்தை இப்படி போக்கிக் கொள்ளலாம். ஆனால் யக்ஞத்துக்கு பால் தந்த பசு யக்ஞ மத்தியிலேயே போய்விட்டதென்றால் அது சாஸ்திரப்படி தோஷமாயிற்றே. அதை எப்படி போக்கிக் கொள்வது? சாஸ்திரங்களில் சொல்லி இருக்கும் தோஷங்களை நிவர்த்தி பண்ணவும் அந்த சாஸ்திரங்களிலேயே பிராயச்சித்தம் சொல்லி இருக்கும். அவற்றை செய்துதான் தோஷத்தை போக்கிக் கொள்ள வேண்டும். இப்போது நான் பண்ண வேண்டிய பிராயச்சித்தம் என்ன என்று தம்முடைய பண்டித சதஸை கேஜித்வஜர் கேட்டார். அவர் கர்மானுஷ்டானத்தில் ஈடுபட்டுள்ளவர்தான் என்றாலும் குறிப்பாக பிரம்ம வித்தையில் சிறப்பு பெற்றவர்தானே. அதனால் அவருடைய சதஸில் கர்மானுஷ்டானங்களில் விசேஷமாக நைபுண்ணியம் நிபுணத்துவம் பெற்றவர்கள் இல்லை போலிருக்கிறது. அவர்களில் எவருக்கும் தோஷ பரிகாரமாக பண்ண வேண்டிய பிராயச்சித்தம் என்னவென்று சொல்ல தெரியவில்லை. நம்முடைய பூர்வீகர்களுக்கு சத்திய பிரக்ஞையும் வினயமும் ரொம்பவும் ஜாஸ்தி. அதனால் தங்களுக்கு தெரியாததை தெரியாது என்று ஒப்புக்கொண்டு யார் தெரிந்தவரோ அவரிடம் தயங்காமல் போய் தெரிந்து கொள்வார்கள். வேத உபனிஷத் இதிகாச புராணங்களில் இப்படி அநேக எடுத்துக்காட்டுகள் பார்க்கலாம். இப்போது தங்களுக்கு தெரியாத பிராயச்சித்த சமாச்சாரம் கசேரு என்ற பிராமணோத்தமருக்கு தெரிந்திருக்கலாம் என்று நினைத்து அவரை கேட்டு பார்க்க சொன்னார்கள். ராஜா கேஜித்வஜர் உடனே கசேருவிடம் போய் கேட்டார். அவருக்கும் பரிகாரம் தெரியவில்லை. நாமாக இருந்தால் ராஜாவே நாம் தான் தெரிந்தவர் என்று வந்து கேட்கிறார், எதையாவது சொல்லி வைப்போமே என்று நினைப்போம். கசேரு அப்படி பண்ணவில்லை. எனக்கு தெரியவில்லை, பார்கவரை கேளும் என்று சொல்லிவிட்டார். கேஜித்வஜர் பார்கவரிடம் போனார். அவர் எனக்கும் தெரியவில்லை, சுனகருக்கு தெரிந்திருக்கும், அவரிடம் போம் என்றார். நாமானால் கோவிந்தா நாமாவே சர்வ பிராயச்சித்தம் என்று 3 தரம் கோவிந்தா சொல்லிவிட்டு அதோடு விட்டிருப்போம். ஆனால் ஒரு ராஜ்யாதிபதியாக இருக்கப்பட்ட கேஜித்வஜர் ஒரு பசுவின் மரணத்துக்கு செய்ய வேண்டிய பிராயச்சித்தத்தில் பூரணமாக சின்சியராக இருந்து சுனகரிடம் போனார். அடுத்தது பிராயச்சித்தம், பகவன் நாமமும் வைதிக கர்மமும். ஆனால் கோவிந்த நாமா பிராயச்சித்தம் இல்லையா என்றால் பிராயச்சித்தம்தான். வேறு பிராயச்சித்தம் எதுவுமே நம்மால் முடியவில்லை என்று தீர்ந்து போய்விட்ட போதுதான் அந்த பெரிய பிராயச்சித்தத்துக்கு போக வேண்டும். ரொம்பவும் வீரியமான மருந்தை முதலிலேயே கொடுப்பார்களா? மருந்து, ஊசி, ஆபரேஷன் என்று ஒன்றுக்கு அப்புறம்தானே மற்றொன்றுக்கு போவார்கள். அம்மாதிரி சாஸ்திரத்தில் சொன்ன மற்ற பரிகாரங்கள் நம்மால் முடியவே இல்லை என்றாலோ அவற்றாலும் பயன் ஏற்பட்டதாக தெரியாவிட்டாலோதான் மகா பெரிய உபாயமான நாமாவே கதி என்று சரணாகதி செய்ய வேண்டும். நாமோச்சாரணம் சுலபமாயிருக்கிறதென்பதால் நாம் பிரத்யார் விஷயமாக அதுவே நமக்கு பிராயச்சித்தம் என்று பண்ணுவது போல் நம் விஷயமாக பிரத்யார் பண்ணினால் சும்மா இருப்போமா? நமக்கு தர வேண்டிய பணத்தை கடன்காரன் தரமாட்டேன் என்கிறான். கோவிந்தா நாம சொல்லிவிட்டேன், கடனை திருப்பி கொடுக்காத தோஷம் எனக்கு வராது என்கிறான். ஒப்புக்கொள்வோமா? அப்போது உண்டான பரிகாரத்தை பண்ண முடியாத போதுதான் மனசு உருகி நாமாவை சொல்லி அழுதால் கோவிந்தன் தோஷத்தை கழுவி விடுவான். வேர்த்து விறுவிறுத்து பசித்து களைத்து ஒரு வீட்டுக்கு போகிறோம். நன்றாக ஸ்நானம் பண்ணி வயிறார சாப்பிடணும் போல் இருக்கிறது. வீட்டுக்காரர்கள் கோவிந்தா தேதி சதா ஸ்நானமும் இருக்கா, கோவிந்தான்னுங்கோ, அதுவே குளிச்சா போல நாமாமிர்தம்னு நாமாவை சாதாரணமா சாப்பாட்டுக்கு மேலே அமிர்தமாவே சொல்லி இருக்கு.
அதனாலே போஜனத்துக்கு பதிலும் கோவிந்தா போட்டுக்கோங்கோ என்று சொன்னால் அப்போது நமக்கு பற்றி கொண்டு வருமே தவிர நாம மகிமையா தெரியும், நாம மகிமையா தெரியும். நிஜமாகவே மகிமை தெரியும் போது அதுவே சர்வ பிராயச்சித்தம் தான். அடுத்தது சத்ருவிடம் பரிகாரம் கேட்டல். கேஜித்வஜர் சுனகரிடம் போனார். அவர் பெரிய குண்டாக தூக்கி போட்டார். கசேரு பார்க்கவர், நான் இன்னும் யாரெல்லாம் பெரியவர்கள் என்று நீ நினைத்துக் கொண்டிருக்கிறாயோ அந்த எவருக்குமே நீ கேட்கும் பெரிய விஷயம் தெரியாது. தெரிந்தவர் ஒருத்தர்தான். நீ ஜெயித்து காட்டுக்கு ஓடி இருக்கிறாயே அந்த பரமசத்ருவான நீ ஜெயித்து காட்டுக்கு ஓட்டி இருக்கிறாயே அந்த பரமசத்ருவான காண்டிக்கிய ஜனகர்தான் தர்மசாஸ்திரம் பூராவும் கரைத்து குடித்திருக்கிறார். ஆதலால் அவர் ஒருத்தருக்குத்தான் கர்மா சம்பந்தமாக ஒரு விஷயம் விடாமல் தெரியும். அதனால் அவருக்கே இந்த சமாச்சாரமும் நிச்சயம் தெரிந்திருக்கும் என்று சொல்லிவிட்டார். பரமசத்ருவிடம் போய் பரிகாரம் கேட்பதா? கேட்டால்தான் அவர் சொல்வாரா என்றுதான் வேறு எவராயிருந்தாலும் இந்த நிலையில் நிலைத்திருப்பார்கள். தன்னாலான முயற்சி பண்ணியாய்விட்டது. எதுவும் பிரயோஜனப்படாததால் சர்வ பிராயச்சித்தமாக நாம ஜபம் பண்ண வேண்டியதுதான் என்று இருந்திருப்பார்கள். ஆனால் கேஜித்வஜர் அப்படி செய்யவில்லை. பரமசத்ருவாகத்தான் இருக்கட்டும், எதுவாகத்தான் இருக்கட்டும், நமக்கு வேண்டிய விஷயம் தெரிந்த ஒருவர் இருக்கிறார். நம்முடைய தர்ம ஆச்சாரணையை நாம் மனப்பூர்வமாக பண்ணுகிறோம் என்றால் இதிலே தோஷ நிவர்த்திக்கு யாரிடம் உபாயம் இருந்தாலும் அவரை ஆசிரயித்து பிரார்த்தித்து அதை தெரிந்து கொள்ள பிரயத்தனப்படத்தான் வேண்டும். பிரயத்தனம் பலிக்காமல் அவர் சத்ருபாவத்துடனேயே இருந்து உபாயம் சொல்லாவிட்டால் அது அவரை பொறுத்த சமாச்சாரம். அவர் பரிகாரம்தான் சொல்வாரோ பரிகாசம்தான் செய்வாரோ அவரிடம் போய் கேட்க வேண்டியது நம் கடமை என்று உடனேயே கேஜித்வஜர் தீர்மானித்து விட்டார். அதனால் சுனகரிடம், மகர்ஷே, நல்ல தகவல் கொடுத்தீர்கள், ரொம்ப நமஸ்காரம். விஷயம் கேட்டுக்கொள்வதற்காக காண்டிக்கியனை தேடி இப்போதே காட்டுக்கு போகிறேன். பரிவாரங்களோடு போனால் அங்கேயும் சிறைபிடித்து வதைக்க வந்து விட்டேன் என்று நினைத்து அவன் ஓடி ஒளிந்து கொண்டு விடலாம். அதனால் நான் மட்டும் தனி ஆளாக போகிறேன். தனியாய் நான் போவதால் என்னை அவன் கொன்று போட்டாலும் பரவாயில்லை. ஒரு யாகத்தின் பொருட்டு போய் உயிரை பலி கொடுத்தாலும் அப்போது அந்த யாகத்தை பூர்த்தி செய்த பலனே கிடைத்துவிடும். இப்போது பாதி யாகத்தில் பசு போய் அபூர்த்தியாய் நிற்கும் யாகத்தை இப்படி உயிரை கொடுத்துதான் நான் பூர்த்தி பண்ணியதாக இருக்கட்டும். அல்லது அவன் பிராயச்சித்த கர்மாவை சொல்லிக் கொடுத்தால் ரொம்ப நல்லது, அதை பண்ணி அப்புறம் யஜ்ஞத்தை பூர்த்தி செய்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டு கேஜித்வஜர் அங்கே இருந்த நேரே தான் மட்டும் ரதத்தில் ஏறி கொண்டு காட்டுக்கு போனார். உயிரே போனாலும் போகட்டும் என்று ராஜாவாக இருக்கப்பட்ட ஒருவர் கர்மானுஷ்டானத்தில் இருந்த சிரத்தையினால் தனி ஆளாக காட்டுக்கு சத்ரு இருக்கும் இடத்துக்கு போனார். இதிலே இன்னொரு விசேஷம், ஒரு விஷயத்தில் அறிவு பெறுவதற்காக சத்ருவிடமும் போய் விஞ்ஞாபனம் செய்து கொள்கிற வினய மனப்பான்மை. ஏதோ ஒரு விஷயத்தில் நமக்கு அறிவு பெறணும் என்று இருந்தால் கூட அதை போதிக்க கூடியவர் யார் என்பதையும் கவனித்தே கிரகிக்க தோன்றும். நமக்கு பிடிக்காத ஒருவருக்கோ தாழ்ந்த நிலையில் இருக்கிற ஒருவருக்கோ தான் அந்த விஷய ஞானம் இருக்கிறது என்றால் போயும் இவனிடமா கேட்டுக்கொள்வது என்று விட்டுவிடுவோம். அப்படி கூடாது என்றுதான் திருவள்ளுவர் எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் என்று சொன்னார். அந்த உசந்த மனோபாவத்தை கேஜித்வஜர் கதையில் பார்க்கிறோம். யாகத்தை பாதியில் நிறுத்தித்தான் இப்படி கேஜித்வஜர் பேராக அலைந்து யாகம் என்றால் அது முடிந்து அபப்ருத ஸ்நானம் என்பதை பண்ணும் வரையில் யாகத்தை செய்பவனான யஜமானன் தீட்சையுடனே தான் இருக்க வேண்டும். அதாவது சவரம் பண்ணிக்கொள்ளக்கூடாது. கிருஷ்ணாஜினம் என்ற கருப்பு மான் தோல் உடுத்தி கொள்ள வேண்டும். இன்னும் அநேக நியமங்கள். அரித்தால் கூட கையால் சொரிந்து கொள்ளாமல் மான் கொம்பால் தான் சொரிந்து கொள்ள வேண்டும் என்கிற மாதிரி அந்தப்படி இப்போது தாடியும் மீசையும் மான் தோலுமாகத்தான் கேஜித்வஜர் இருந்தார். இந்த கோலத்திலேயேதான் அவர் காட்டுக்கு போனது. காட்டிலே கண்டிகையரும் அவரது சின்ன பரிவாரமும் இருக்கும் இடத்தை கேஜித்வஜர் கண்டுபிடித்து விட்டார்.
உடனே பரமசத்ருவின் இருப்பிடத்துக்கு கொஞ்சம் கூட மனஸ்கலங்காமல் தேரை செலுத்தினார். காட்டுக்கு வந்த பரதனை தூரத்திலிருந்து பார்த்ததும் லக்ஷ்மணனுக்கு எப்படி கோபம் வந்ததோ அப்படியேதான் இப்போது காண்டிகையருக்கும் கேஜித்வஜரை பார்த்ததும் வந்தது. பரதன் பரிவாரத்தோடு வந்தது போலில்லாமல் இவர் தனியாக வந்ததும் அவருக்கு ஏன் கோபம் வந்ததென்றால், ஏகாங்கியாக அவர் வருவதே ஒரு சூழ்ச்சிதான் என்ற சந்தேகம் ஏற்பட்டதாலேயே கோபம் வந்தது. அடே கேஜித்வஜா, யக்ஞ தீட்சை வேஷத்தில் கிருஷ்ணார்ஜினம் போட்டுக்கொண்டு நீ வந்தால் நான் உன்னை கிட்டே சேர்த்து கொண்டு விடுவேன். அப்புறம் சமயம் பார்த்து என்னை தீர்த்து கட்டிவிடலாம் என்றுதான் நீ இப்படி வந்திருக்கிறாயா என்று புரிந்து கொண்டு விட்டேனடா. உன்னை முந்திக் கொண்டு நான் இதோ அம்பு போட்டு உன்னை தொலைத்து விடுகிறேன் பார். மான் தோல் போர்த்தியவனை கொல்லக்கூடாது என்று தந்திரம் பண்ணினாயானால் அது பலிக்காது. இந்த தோலை போர்த்தி கொண்டு உயிரோடு ஓடுகிற மானையே அடிக்க நமக்கு ராஜ தர்மம் இடம் கொடுப்பதால் வேஷதாரியான உன்னையும் அந்த விதிப்படி வேட்டையாடுவேன் என்று காண்டிகையர் கனகோபமாக நான் ஏற்ற ஆரம்பித்தார். அப்பா காண்டிகியா, அவசரப்படாதே. நான் சத்தியமாய் உன்னை கொலை பண்ண வரவில்லை. உனக்கு மட்டுமே தெரிந்ததான ஒரு தர்மசாஸ்திர சமாச்சாரம் கேட்டு கொண்டு போகத்தான் வந்திருக்கிறேன். நிராயுதபாணியாய் வந்திருக்கிறேன். அறிவு பிக்ஷை போட்டு உபகாரம் பண்ணப்பா. யஜ்ஞபூர்த்திக்கு அவசியமான விஷயம் கேட்டு போக வந்தேன். அந்த விஷயம் தெரியாமலே போகுமானால் அபூர்ணமாக யஜ்ஞத்தை விடுவதை விட என் உயிரையே விடவும் தயாராயிருக்கிறேன். ஆகையால் நீ ஒன்று கோபத்தை விடு அல்லது பானத்தை விடு, இரண்டையும் வரவேற்கிறேன் என்று கேஜித்வஜர் ரொம்பவும் உணர்ச்சியோடு கேட்டுக்கொண்டார். தமக்கு தெரிந்த ஒரு விஷயத்தை அறிந்து போகவே அவர் வந்திருப்பதாக சொன்ன மாத்திரத்தில் காண்டிகையரின் சந்தேகமும் கோபமும் இருந்த இடம் தெரியாமல் ஓடிப்போய்விட்டன. அடுத்தது இந்திய பண்பாடு. இந்தியன் கல்ச்சர் என்று இப்போது நிறைய பிரசங்கம் பண்ணுகிறோமே, பிரசங்கம் மாத்திரம் பண்ணுகிறோமே, அது வாஸ்தவத்தில் இதுதான். தன் உயிரே போவதாயிருந்தாலும் அறிவை எங்கிருந்தும் பெற பாடுபடுவது, அதே மாதிரி தன் உயிரையே எடுக்கக்கூடியவனாயிருந்தாலும் அவன் சாஸ்திரப்படி தகுதி பெற்றவனாயிருந்தால் தனக்கு தெரிந்த அறிவை அவனுக்கும் கொடுப்பது, இதுதான் இந்தியன் கல்ச்சர். நம்முடைய பண்பாடு அறிவிலே உயர்ந்த கலாச்சாரம் என்று லோகமெல்லாம் கொண்டாடும்படியாக வளர்ந்து வந்திருப்பதற்கு காரணம், தகுந்த பாத்திரம் கிடைத்த போது அறிவை கொஞ்சம் கூட அடைத்து வைக்காமல் திறந்து விட்டதுதான். இதற்கு கான்வர்ஸாக இன்னொன்றும் சொல்ல வேண்டும். அப்பாத்திரத்திடம் அறிவு போனால் அதைவிட விபரீதமில்லை என்பதால் நம் பூர்வீகர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு தங்கள் உயிரே போனாலும் அறிவை கொடுக்க மாட்டார்கள். அடுத்தது குரு தட்சிணை. காண்டிகையர் கேஜித்வஜரிடம் சமாதானமாக போய் அறிவு தானம் பண்ணுவது அவரோடேயே வனத்தில் வசித்துக் கொண்டிருந்த மந்திரி புரோகிதர்களுக்கு பிடிக்கவில்லை. ராஜ விசுவாசத்தினாலேயே அவர்களுக்கு இப்படி தோன்றிற்று. அவரிடம் வந்து, உங்களிடமிருந்து ராஜ்யத்தை அபகரித்த சத்துரு ஒண்டியாக வந்திருக்கும் இப்போது அவனோடு யுத்தம் செய்து ராஜ்யத்தை திரும்ப பெறுவதே செய்ய வேண்டியது. இவனுக்கா தர்மசாஸ்திர உபதேசம் பண்ணுவது என்று தடுத்தார்கள். காண்டிகையரோ, நீங்கள் சொல்கிறபடி இவனை நான் கொன்றால் எனக்கு பூலோகம் சுவாதீனமாகும் என்பது வாஸ்தவம்தான். ஆனால் நம்பிக்கையின் பேரில் தர்மம் தெரிந்து கொள்வதற்காக வந்து பிராணத்தியாகம் செய்வதால் இவனுக்கோ பரலோகமே அல்லவா சுவாதீனமாகிவிடும். நம்பி வந்தவனுக்கு அறிவை தராமல் அடைத்து வைத்து கொண்ட எனக்கு அந்த பரலோகத்தின் வழி அடைத்துதானே போய்விடும். தற்காலிகமான இகலோகத்துக்காக சாஸ்வதமான பரலோகத்தை இழக்க மாட்டேன் என்று சொல்லிவிட்டார். கேஜித்வஜரை பார்த்து, உன் தர்மசாஸ்திர சந்தேகத்தை கேள் என்றார். கேஜித்வஜர் விஷயத்தை சொன்னார். பாதி யஜ்ஞத்தில் பசுவதையானதால் ஆனால் என்ன பிராயச்சித்தம் பண்ண வேண்டுமோ அது காண்டிகேயருக்கு தெரிந்திருந்தது. தெரிந்ததை கொஞ்சம் கூட ஒழிக்காமல் சொன்னார். எதிரி அல்லவா, அந்த பிராயச்சித்தத்தால் பயனடைய போகிறவன் என்று பார்க்காமல் யதோக்தமாய் எல்லாம் உபதேசம் பண்ணினார். கேஜித்வஜர் ரொம்பவும் சந்தோஷத்தோடு ராஜ்யத்துக்கு திரும்பினார். பிராயச்சித்தத்தை பண்ணிவிட்டு அப்புறம் யஜ்ஞத்தையும் பூர்த்தியாக்கி அவப்பிரத ஸ்நானம் செய்தார். அடுத்தது காண்டிகையர் கேட்ட தட்சணை. இப்படி
ராஜரீக தோற்றத்துடன் இவர் மறுபடி வருவதை பார்த்தவுடன் காண்டிகேயருக்கு எப்படி இருந்திருக்கும்? சரிதான், நம்மிடம் விஷயத்தை கறந்து கொண்டு யாகத்தை முடித்தாயிற்று. யாக காலத்தில் சாத்வீகம்தான் அனுஷ்டிக்க வேண்டும் என்பதால் சாதுவாக வந்தான். காரியம் ஆக வேண்டுமென்று காலை பிடித்தான். இப்போது காரியம் முடிந்து விட்டதால் கழுத்தை பிடிக்கவே மறுபடி வருகிறான் என்று தீர்மானம் பண்ணிவிட்டார். உடனே அம்பை தொடுத்து யுத்தத்துக்கு ஆயத்தமாக நின்றார். முன் தடவை மாதிரியே அவரை கேஜித்வஜர் இப்போதும் தடுத்தார். அப்பா, நான் உனக்கு சம்பாவனை பண்ணிவிட்டு போக வந்திருக்கிறேனே ஒழிய ஹானி பண்ண வரவில்லை. வேறு விதமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். யஜ்ஞபூர்த்திக்கு பெரிய உபகாரம் பண்ணின உனக்கு நீ என்ன தட்சணை கேட்டாலும் சமர்ப்பணம் செய்யவே வந்திருக்கிறேன், கேள் என்றார். என்ன தட்சணை கேட்பதென்று காண்டிகியர் தம்மோடிருந்த குட்டி பரிவாரத்துடன் கலந்து ஆலோசனை செய்தார். இழந்த ராஜ்யத்தை திருப்பி கேட்டு பெறுவதற்கு இதுவே வாய்ப்பு என்று அவர்கள் நினைத்தார்கள். அவர்களில் சிலர் இன்னும் ஒருபடி மேலே போய் எது கேட்டாலும் தருகிறேன் என்று கேஜித்வஜர் முன்வந்திருக்கிற இந்த வாய்ப்பை விடாமல் தன்னுடைய ராஜ்யத்தோடு அவருடைய ராஜ்யத்தையும் காண்டிகேயர் கேட்டு வாங்கிக் கொண்டு விட வேண்டும் என்று அபிப்பிராயப்பட்டார்கள். காண்டிகேயர் தீர்க்கமாக யோசித்து பார்த்ததில் அவருக்கு மற்றவர்களின் ஆலோசனை சம்மதமாகப்படவில்லை. ராஜவம்சத்தில் பிறந்தவனின் ஸ்வதர்மம் ராஜ்யத்தை பெற்று கட்டி ஆளுவதே என்பது வாஸ்தவமாயிருக்கலாம். ஆனால் அப்படி பெறுவதும் சத்திரிய தர்மப்படி யுத்தத்தின் மூலமோ வீர பராக்கிரமத்துக்கு சம்மானமாகவோ அல்லது விவாக சம்பந்தத்தின் மூலமாகவோ தான் இருக்க வேண்டுமே அன்றி தட்சணை என்ற கௌரவமான பெயரில் உள்ள யாசகத்தால் அல்ல. வேறெந்த விதத்திலும் அர்த்த பொருள் சம்பாதனம் செய்து கொள்ள உரிமை பெறாத பிராமணனுக்குத்தான் அர்த்தமாக பொருளாக தானம் பெற உரிமை உண்டு. இது சத்திரியனான என் தர்மமாகாது. ஒருவனுக்கு தர்மசாஸ்திர விஷயம் சொல்லி அதற்கு பிரதியாக அதர்மமான முறையில் ராஜ்ய தானம் வாங்கிக் கொண்டேனானால் பதிதனாகி விடுவேன். தர்ம அர்த்த காம மோட்சங்களில் தர்ம உபதேசத்துக்காக அர்த்தம் பெற வேண்டும் என்ற காமம் எனக்கு இப்போதில்லை. மோட்சத்துக்கு நேர் வழியாக முடிவிலே வருகிற பிரம்ம வித்தையில்தான் இப்போது எனக்கு நாட்டம் ஏற்பட்டிருக்கிறது. கேஜித்வஜன் என்னிடமிருந்து கர்மத்தை பற்றிய தர்மத்தை கேட்டுக்கொண்டார் போலவே நான் அவனிடம் பிரம்ம வித்தையில் உபதேசம் பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறேன். என் வித்யாதானத்துக்கு தட்சணையாக அவனிடமிருந்து இன்னொரு வித்யாதானமே கேட்கப் போகிறேன். எந்த ஜாதியாரும் அறிவுதானம் பெற தடையில்லை. சத்திரியனின் ஸ்வதர்மம் ராஜ்யத்தை பெற்று ஆட்சி நடத்துவதே அல்லவா என்று நீங்கள் கேட்டால் அதற்கும் பதில் வைத்திருக்கிறேன். ராஜ்யத்தை பெற்று ஆட்சி நடத்தினவன்தான் நான். அதிலே எனக்கு சாமர்த்தியம் போதவில்லை என்று இப்போது நாம் காட்டிலே வந்து வசித்து நீங்கள் இவனிடம் என்னை பிச்சை கேட்க சொல்வதிலிருந்தே நன்றாக நிதர்சனமாயிருக்கிறது. பிரஜைகளை பாலித்து சத்துருக்களை தடுத்து ராஜ்ய ரட்சணம் செய்ய சக்தி இல்லாத நான் ராஜ்யத்தை கேட்காமல் போனால் அது தோஷமாகாது. சக்தியுள்ள சத்திரியன் ராஜ்யத்துக்கு பாடுபடுவதுதான் தர்மத்தில் ஆசை. சக்தி இல்லாத நான் அப்படி செய்தால் அது போகத்தில் ஆசைதான். இப்படிப்பட்டவனை ராஜ்யபாரமும் ராஜபோகமும் சம்சாரத்தில் மேலும் அழுத்தத்தான் செய்யும். ஸ்வதர்மம் என்பதோ படிப்படியாய் ஜீவனை சம்சாரத்தில் இருந்து விடுவிக்க பக்குவப்படுத்துவதல்லவா? என்னால் முடியாததும் என்னை சம்சாரத்தில் மேலும் அழுத்துவதுமான ராஜ்ய பாரத்தை கேஜித்வஜன் என்னிடமிருந்து அபகரித்தது பகவான் எனக்கு செய்த அனுக்கிரகமே என்று இப்போது தெரிந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு இந்த ராஜ்யமில்லை என்று பகவான் வைத்துவிட்ட பிறகும் நான் சாம்ராஜ்யத்தை அறிய முயற்சி பண்ணாவிட்டால் அதுவும் ஆத்மவித்தையில் கரை கடந்தவனான இவன் என்ன வேணுமானாலும் தருகிறேன் என்று சொல்லியும் அந்த அறிவுதானம் பெறாவிட்டால் என்னை போல முட்டாள் எவனும் இருக்க முடியாது. உயிர் போனாலும் போகட்டும் என்று இவன் அன்றைக்கு பிராயச்சித்தம் கேட்டுக்கொள்ள வந்ததும் இன்றைக்கு மறுபடி தட்சணை தர வந்திருப்பதும் எதனால்? இவனுடைய அத்தியாத்ம சாஸ்திர ஞானத்தினால்தானே. இவன் இப்போதே ஞான மார்க்க சித்தனாக ஆத்மாவில் ஒன்றி போய் உட்காராவிட்டாலும் இவனுடைய ஆத்ம சாஸ்திர ஞானம் உள்ளூர இவனுக்கு கை கொடுத்து கொண்டே வந்திருக்கிறது. ஆத்மா அமரமானது என்ற அந்த நிச்சய புத்தியாலேயே உயிர் இருப்பதையும் போவதையும் இவன் பொருட்படுத்தவில்லை.
அதே மாதிரி உயிரோடு இருந்து உலகத்தையே கட்டி ஆள்வதையும் இவன் என்னைப் போல் பாரமாக நினைக்காமல் ராஜ்ய பாரம் என்பதையும் லேசாக எடுத்துக்கொண்டு என்னை விட நன்றாக பாலனம் பண்ணவும் இவனுடைய ஆத்ம சாஸ்திர அறிவே சகாயம் செய்திருக்கிறது. அவனிடமே அந்த ராஜ்ய பொறுப்பை விடுவதுதான் எனக்கு அறிவுடைமையாகும். இத்தனை நாளாக நமக்கு அனுகூலமாக சந்தர்ப்பம் ஏற்படும் போது மறுபடி ராஜ்யத்தை கைப்பற்ற வேண்டும் என்ற எண்ணத்திலேயே வனவாசம் செய்தேன். இப்போது அந்த எண்ணத்தை விட்டுவிட்டேன். ராஜ்யத்துக்கு திரும்புவது பற்றி இனி ஒரு நாளும் நினைக்க மாட்டேன். இவனிடமே ஆத்மோபதேசம் வாங்கிக் கொண்டு இந்த வனத்திலேயே அதற்கான சாதனையை பண்ணி சித்தி பெற்று முடிந்து போவது என்றே முடிவு செய்து விட்டேன் என்று காண்டிக்கியர் உறுதியாகச் சொன்னார். கேஜித்வஜரிடம் எனக்கு வேண்டிய தட்சணை இதுதான், அத்தியாத்ம வித்தையை உபதேசிக்க வேணும் என்று ரொம்பவும் தாழ்மையோடு கேட்டுக்கொண்டார். அப்படியா, நன்றாக ஆலோசனை பண்ணித்தான் கேட்கிறாயா? இப்போது என்னிடமிருந்து சுலபமாய் ராஜ்யத்தை கேட்டு வாங்கிக் கொண்டு விடலாமே. நன்றாக சிந்தனை பண்ணி சொல்லு என்றார் கேஜித்வஜர். நன்றாக யோசித்துத்தான் கேட்கிறேன். ராஜ்யத்தை பற்றிய விசாரம் எனக்கு இல்லாமல் நீ அதை எடுத்துக்கொண்டு பெரிய உபகாரம் பண்ணியிருக்கிறாய். நீயோ அதை நிர்விசாரமாகவே நிர்வாகம் பண்ணுகிறாய். அதற்கு உன்னை பக்குவப்படுத்தியிருப்பது அத்தியாத்ம சாஸ்திரம். அதனால் அதுதான் எனக்கு வேண்டும். சத்திரிய தர்மப்படி அர்த்தம் யாசிக்காமல் வித்யாதானம் கேட்கிறேன், அனுக்கிரகம் பண்ணணும் என்று காண்டிக்கியர் பிரார்த்தித்துக் கொண்டார். சந்தர்ப்பங்கள் உருவாவதை பொறுத்து சில பேருக்கு ஓர் உச்சமான கட்டத்தில் திடீர் பக்குவம் வந்துவிடும். படிப்படியாக பக்குவமாவதே பொது நியதி. ஆனாலும் ஈஸ்வர கிருபையால் சில பேருக்கு க்ஷணகாலத்தில் பல படி தாண்டி போகிற ஸ்திதி ஏற்படும். அம்மாதிரிதான் இப்போது பல காலமாக காண்டிக்கியர் அபியசித்து வந்திருக்கும் கர்மானுஷ்டான பலத்தில் ஏற்பட்ட சித்த சுத்தி என்பதன் விசேஷமும் அந்த விசேஷத்தோடு கிருபா விசேஷமும் சேர்ந்து அவர் நேரே ஞான மார்க்கத்தை அபியசிப்பதற்கான ஆர்வத்தையும் ஸ்ரத்தையையும் பெற்றுவிட்டார்.